தேர்தல் ஆணையத்தை பற்றி தெரியும் உங்களுக்கு வந்து சமீபத்தில் பீகாரில் நடந்த தேர்தல் வரப்போகுது, பீகார் தேர்தல் வரப்போகுது. அதுக்காக வாக்காளர் சிறப்பு திருத்த முகாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 10-11 ஆவணங்கள் 1987க்கு பிறந்தவர்கள் வாக்களிக்கணும்னா நீங்கள் ஒரு 11 ஆவணங்கள் கொடுக்கணும்னு கேட்குறாங்க. அதில் வந்து குறிப்பாக வந்து ஆதார் கார்டு கிடையாது, ரேஷன் கார்டு கிடையாது, ஓட்டர் ஐடி கிடையாது, டிரைவிங் லைசன்ஸ் கிடையாது. அது இல்லாமல் ஒரு 11 ஆவணங்கள்ங்கிறாங்க. அந்த 11 ஆவணங்களும் பீகார் மாநில மாதிரியான ஒரு பின்தங்கிய இடங்களில் இருக்கக்கூடியவர் கொடுக்க முடியாது. அதனால் அவங்க வந்து நீக்கப்படுறோம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 50லிருந்து 70 லட்சம் வாக்காளர்களை நீக்கியிருக்காங்க. 1 கோடின்னு கூட ஓரளவுக்கு சொல்றாங்க. இப்ப என்னன்னா நீதிமன்றத்துக்கு எதிர்க்கட்சிகள் போறாங்க, மற்றபடி தன்னார்வலர்கள் போறாங்க, நிறைய வழக்குகள் போயிருக்கு. நீதிமன்றம் கேட்டாங்கன்னா இந்த 3 ஹியரிங் நடந்திருக்கு. 3வது ஹியரிங்ல என்ன சொல்லிருக்காங்க உச்சநீதிமன்றம், நீக்கப்பட்ட 60 லட்சம் பேருடைய டேட்டாஸை கொடு. எதுக்கு நீக்கினீங்க? அவங்க வந்து நீங்க ஊடுருவல்காரர்னா ஊடுருவல்காரர்களுடைய டேட்டாஸை கொடு. அவங்க எதுக்காக போன முறை 2024 வாக்களிச்சிருக்காங்க, 2025 வாக்களிக்க முடியாதுன்னா என்ன காரணம்? அப்போ அவங்களுக்கு டேட்டாஸ் எல்லாம் கொடுங்க. அது குறிப்பிட்ட காலக்கெடு வச்சுட்டாங்க. இப்போ தேர்தல் ஆணையம் அந்த பக்கமும் ஒரு சிக்கல்ல மாட்டியிருக்கு.